நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே செய்த உங்க விண்ணப்பத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல நாள் விண்ணப்பம் செய்த காரியத்துல உங்களுக்கு ஒரு நொடியில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்திருப்பீர்கள், எத்தனை நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். என் வேண்டுதலுக்கு இன்று பதில் கிடைக்குமா, இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க மாட்டாரா, என் அழுகையை களிப்பாய் மாற்ற மாட்டாரா, நான் எவ்வளவு வேதனையோடு மனபாரத்தோடு கூட கிளேசத்தோடு கூட மன சஞ்சலத்தோடு கூட நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படுமா என்று பல கேள்விக்குறிகளோடு பல குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய மன்றாட்டை நான் கேட்டேன், உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவ சமூகத்துல இரவும் பகலும் விழுந்து கிடந்து செய்கிற அந்த விண்ணப்பம், மனக்கசந்து அழுத அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போகிறார், உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார், உங்களுடைய நியாயத்தை விசாரிக்க போகிறார், உங்களுடைய நெருக்கத்தை மாற்ற போகிறார், உங்களுடைய ஒடுக்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டேன்னு சொல்றார். எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த சத்தத்தை நான் கேட்டேன். இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, இனி தலை குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமா விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பல நாட்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அப்படியே வாழ்க்கையில நடக்கும் என்று தேவனை சார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.